அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அல்லாஹுடைய அருளால் நம்முடைய மதரசாவில் 5 மாணவிகள் ஓதி பட்டம் பெற இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மௌலவி அல்-ஹாஃபில் மரியாதைக்குரிய எம்எஸ் முஹம்மது ஹனீஃப் தாவூதி ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முபல்லிகா ஆபிதியா பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் இனிதே துவங்கிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பமாக அருள்மறை குர்ஆனை ஓதி இந்நிகழ்ச்சியை ஆரம்பமாக அருள்மறை குர்ஆனை ஓதி மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் ஓஏ முஹம்மது காசிம் தாவூதி அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ وَصَّلْنَا لَهُمُ الْقَوْلَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ مِنْ قبله هم به يؤمنون. وإذا يتلى عليهم قالوا آمنا به إنه الحق من ربنا إنا كنا من قبله مسلمين. أولئك يؤتون أجرهم مرتين بما صبروا ويدرؤون بالحسنة السيئة ومما رزقناهم ينفقون. وإذا سمعوا اللغو أعرضوا عنه وقالوا لنا أعمالنا ولكم أعمالكم سلام عليكم لا نبتغي الجاهلين إنك لا تهدي من أحببت ولكن الله
الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்களுடைய நிகழ்ச்சி முடிவுற்றன. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் கிராத் ஓதியிருக்காங்க, கலிமாவை சொல்லியிருக்காங்க, துவா சொல்லியிருக்காங்க, பயான் பேசியிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மதரசால உருவாக்குறத விட வீட்டுக்குள்ளேயும் அவங்களுக்காக ஒரு பங்கு எடுக்கணும். ஏண்டா வீட்டில் சொல்லக்கூடியது தான் பிள்ளைங்களுடைய இதில் மனசில் பதியும். அதனால தான் பொதுவாகவே நம்ம சொல்லுவாங்க தாய் பாஷைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே தகப்ப பாஷைன்னு சொல்லி தர்றதில்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்க எப்பயுமே தாய் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. எது எடுத்தாலும் பிள்ளைங்களுடைய அந்த கேட்கக்கூடியது சொல்றது கேட்டு நடக்கிறது மேக்சிமம் தாயுடையதாக தான் இருக்கும். அதனால இந்த வருஷம் எத்தனை பேர் பங்கெடுத்தாங்களோ, இன்னும் பங்கெடுக்காத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க ஏன் அடுத்த வருஷம் பங்கெடுக்கல, அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைங்களும் வரணும். ஆனா இந்த இதுல நிறைய பேர் ஓதுனவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா ஓதுனாங்க. இன்னும் இதை விட ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக, இப்போ பார்த்தீங்கன்னா காஃப்லயே காஃப் அப்படிங்கிறது இருக்கு, 2 புள்ளி உள்ளது இருக்கு, காஃப்ங்கிறது இருக்கு. கால அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கஃபர அப்படின்னு சொன்னா அந்த காஃப் வேற. அதே மாதிரி ஹலக்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி அர்த்தம். அதே இதை ஹலக்கல ஹேக்கு புள்ளி இல்லாட்டின்னா அல்லாஹ் சரைச்சான்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால தாய்மார்களே, நம்ம எப்படி வீட்டில் மற்ற பணிக்கு டைம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த ஹ ஹ ஹ ஐனு கைனு ஹம்சா இதுகளெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள வளர்க்கறதுக்கு பார்க்கணும். ஏன்னு சொன்ன அந்த குழந்தைகள் இருக்காங்களே, இவங்க தான் நாளைக்கு நம்ம சொர்க்கத்தில் எடுத்துட்டு போகக்கூடிய எப்படி ஷஃபாத் இருக்கு, இவங்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த குழந்தைகளை நல்லபடியா வளர்த்துட்டோம்டா நம்ம மௌத்தானா கூட அந்த பிள்ளைங்க செய்யக்கூடிய ஓதக்கூடிய துவா செய்யக்கூடிய தொழுகை போன்ற நன்மை பூரா நமக்கு வருங்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க அனைத்து விதமான பங்குகளையும் நல்லபடியா ஓதுனாங்க. தெளிவை மட்டும் நம்ம சொல்லித்தரக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். துவக்க உரையாக இப்பொழுது ஷவுல் அமீது ஃபைசி அவர்கள், தாளையத்துடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் அவர்கள் துவக்கி உரையாக இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் குறைந்த நேரம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. وقال نبينا صلى الله عليه وسلم: தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. அளவற்ற அருளாளனும்
நிகரட்டு அன்புடையனுமாக இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். அல்லாஹு தாலா தன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் நமது உயிருக்கே உயிரான, நம்முடைய உயிரை விடவும் மேலான ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற குடும்பத்தார்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்களாக படைக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்களாகிய அஹ்ல பைத்துகள் ரலியல்லாஹு அவர்கள் மீதும், இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக, இந்த சமுதாய மக்களுடைய நேர்வழிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்திய தோழர்களான சஹாபாக்கள் ரலியல்லாஹு அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபீங்கள், தபவு தாபீங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், அல்லாஹ் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், இப்பொழுது இந்த விழாவிலே இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், உலக மூமின்கள் முஸ்லிம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்களோ அந்த அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹு தாலா தன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் நம் அனைவர்கள் மீதும் இந்த உலகத்திலும் நாளை மறுலகத்திலும் என்னென்றும் விளைந்து கொண்டிருப்பானாக. நினையத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான ஒரு விழாவிலே, சபையிலே, மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான, அவர்களுக்கு நேசமான ஒரு சபையில், மஜ்லிஸில் விழா நாம் அமர்ந்திருக்கின்றோம். எதை அல்லாஹ் பிரியப்படுவான் என்று சொன்னால், எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார்கள் என்று சொன்னால், எங்கு அல்லாஹ்வை பற்றி உயர்வாக பேசப்படுமோ, எங்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்தி பேசப்படுகின்றதோ, எங்கு அல்லாஹ்வை நினைவுகூரப்படுகின்றதோ அதை அல்லாஹ் தஆலா பிரியப்படுகின்றான். எங்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உயர்வாக பேசப்படுகின்றதோ, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசப்படுகின்றதோ, அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பேசப்படுகின்றதோ, அவர்கள் மீது ஸலவாத் ஓதப்படுகின்றதோ, அந்த சபையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? மிகவும் நேசிக்கின்றான் என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கூறி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். மனிதத்திற்குரியவர்களே, நாம் உயிரை கொடுத்து மேலாக வளர்க்கக்கூடிய நம்முடைய அருமை ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எந்த அளவுக்கு அவர்கள் சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை நமக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வாறு இந்த சிறு வயதிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்புள்ளாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோடு தொடர்புள்ள இருந்தார்கள் சொன்னால், கடைசி மூச்சு வரை அவர்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு தான் உலகத்தை விட்டும் பிரிவார்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு முதலாக அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை, ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்கான தியாகம் செய்த நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் படித்துவிட்டால் அவர்கள் ஈமான் இறையச்சமுடையவர்களாக கடைசி மூச்சு வரை வாழ்வார்கள், பிறரையும் வாழ வைப்பார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எர்ஃபைல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா உங்களிலே யார் ஈமான் நல்லமல் செய்கின்றார்களோ அவருடைய அந்தஸ்தையும், யார் மார்க்க கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ, கற்று ஆலிம்களாக ஹாஃபில்களாக ஆகின்றார்களோ அவருடைய அந்தஸ்தையும் உயர்வாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என அல்லாஹ் தஆலா 28வது ஜுஸ்விலே கதுசமி அல்லாஹ் ஜுஸ்விலே என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா முஜாதலா அத்தியாயத்தில் சூராவில் இந்த வசனத்தில் கூறி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்வானது அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும். இதனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நாம் மதரசாக்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகளை நிஸ்வான் மதரசாக்களுக்கு அழைத்து அவர்களையும் ஹாஃபிலாக்களாக, ஆலிமாக்களாக நாம் ஆக்க வேண்டும். ஏனெனில் நாம் உலகத்தில் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் சேர்த்துவிட்டு செல்கின்றோமோ, அதுவும் நம்ம மீது கடமை, ஃபர்ல், உலகத்தில் நல்ல முறையில் வாழ என்பதற்காக. அதுபோல் மறுமைக்காக வேண்டியும் அவர்களை சொத்துக்களை நாம் விட்டு செல்ல வேண்டும் அல்லவா?
மறுமையினுடைய சொத்து என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான். இதை நாம் அவர்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து விட்டால் அவர்கள் மறுமையிலும் நல்ல உயர்ந்த நிலையில் சந்தோஷமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருக்கும் பாக்கியம் அவர்களுக்கும் கிடைக்கும், நம்மையும் அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதும் நமக்கு நன்மை, நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் நன்மை, நாம் கல்விக்காக செலவழிப்பதும் நன்மை, நாம் கல்விக்காக உதவி செய்வதும் நன்மை, கல்வியை நாம் கேட்டு நாம் அமல் செய்வதும் நன்மை. அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை கொண்டு இவ்வளவு சிறப்புகளை தருகின்றான். ஒரு மனிதர் உலக கல்வியை கற்றால் டாக்டராக இன்ஜினியராக அவர் ஆனால் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் மட்டும்தான் பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு பிள்ளையை நாம் ஹாஃபிலாக ஆலிமாக ஆக்கிவிட்டால் அவர்கள் உலகத்திலும் நமக்கு நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்வார்கள், மறுமையிலும் நாம் சொர்க்கம் செல்வதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனோடு அனைத்து அமல்களும் துண்டித்துவிடும், ஆனால் 3 அமல்கள் மட்டும் அவன் மரணித்த பிறகும் அவனை கபரோன் அவனிடத்தில் வரும். ஒன்று அவன் கற்ற மார்க்க கல்வி, இரண்டாவது அவன் செய்துவிட்டு சென்ற சதகத்துன் ஜாரியா நிரந்தரமான தான தர்மம், மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதூலஹு தந்தைக்காக தாய்க்காக துவா செய்வாரே அப்படிப்பட்ட சாலிஹ நல்லொழுக்கமுள்ள பிள்ளை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் சாலிஹான பிள்ளைகளாக உலகத்தில் விட்டு சென்றால் அவர்கள் மறுமையிலே நம்மை சொர்க்கத்தில் அழைத்து செல்லாமல் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா தீர்ப்பளித்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அரிசிலே மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் நீ சொர்க்கத்திற்கு எங்களோடு நீ சேர்த்து வர வைத்தால்தான் நாங்கள் நுழைவோம் என்று சொல்வார்கள். இந்த சிறப்பு நமக்கு எதனை வைத்து கிடைக்கின்றது? அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து கிடைக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களையும் விசாரணை செய்வான். அப்பொழுது ஒரு தாயையும் தந்தையும் அழைத்து விசாரணை செய்வான். விசாரித்து அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு ஒளியினாலான 2 ஆடை அந்த வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அப்பொழுது அந்த தாயும் தந்தையும் கேட்பார்கள், யா அல்லாஹ் இந்த மஹ்ஷர் மைதானத்தில் எத்தனையோ தாயந்தீர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த சிறந்த ஆடையை கொடுக்காமல் எனக்கு மட்டும் தருகின்றாயே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள், உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்னுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், என்னுடைய நபியினுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தீர்கள், அதற்கு அன்பளிப்பாக பரிசாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த ஆடை வழங்கப்படுகின்றது என என்ன செய்வார்கள்? அல்லாஹ் தஆலா கூறுவான் என சஹீஹ் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸிலே எந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்க வைத்தார்களோ அவர்களுக்கு ஒளியினாலான கிரீடம் என்ன செய்யப்படும்? அவர்களை தலையில் அணிவிக்கப்படும். அதனை பார்த்து அந்த தாயும் தந்தையும் சந்தோஷமடைந்து கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எதனால் தந்தா என்பதாக. உங்களுடைய பிள்ளைகளை உலகத்தில் நீங்கள் என்னுடைய வேதத்தை கற்க வைத்தீர்கள், என் நபியின் வாழ்க்கை ஹதீஸை கற்க வைத்தீர்கள், அதற்காக அவர்கள் நடந்து அமல் செய்தார்கள், அதன் காரணமாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மார்க்க கல்வியை கற்க வைத்த தாய்க்கும் தந்தைக்கு எவ்வளவு சிறப்பென்றால் கற்ற ஆலிம்களுக்கு ஹாஃபில்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கும் என்பதை நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் உலக கல்வி எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை காலையிலேயே பள்ளிக்கூடங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கின்றோமோ, டியூஷன்களுக்கு அனுப்பி வைக்கின்றோமோ, அதுபோல் அதைவிட மேலாக மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு தினமும் தவறாமல் அனுப்பி வைக்க வேண்டும். இன்னும் அவர்கள் ஓதுவதை நம்முடைய வீட்டிலே வைத்து அவர்கள் என்ன பாடம் ஓதினார்கள், என்ன படித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் கேட்க வேண்டும். அதனை திருத்தி கொடுத்து அவர்களை நல்ல முறையில் மார்க்க கல்வியை கற்க வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தீன்தாரிகளாக நாம் அனைவரும் ஆக்கியல்வானாக. நம்முடைய பிள்ளைகளையும் சாலிஹான் நல்லொழுக்கமுள்ள அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஆக்கியல்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله عز وجل لا يرفع الدرجة للعبد الصالح في الجنة فيقول يا ربي أنى لي هذه فيقول باستغفار ولدك لك. رواه أحمد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, மேன்மைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டம் பெறக்கூடிய முபல்லிகா ஆபிதியா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுடைய குடும்பத்தினர்களே, பெற்றோர்களே, எனது பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிய காணிக்கையான இனிய சலாமை தெரிவித்தவனாக எனது வரவேற்புரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, தற்காலிகமாக எனக்கு தலைவருடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, 2 பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வரவேற்புரை, இன்னொன்று துவக்க உரை. துவக்க உரையாக சில கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து, ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் பதிவு செய்து என்னுடைய வரவேற்புரை, சுருக்கமான வரவேற்புரைக்கு நான் வந்து விடுகிறேன். ஏன்னா நேரம், முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம், முக்கியமான பேச்சாளர்கள் எல்லாம் எனக்கு பின்னால் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் வழங்க வேண்டியது இருப்பதால் சுருக்கமாக நான் என்னுடைய வரவேற்புரைக்கு வருகிறேன். சங்கைக்குரியவர்களே, இங்கே நிரப்பமாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மாணவ கண்மணிகளுடைய பெற்றோர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் எந்த தரத்திலே இருக்கிறார்கள்? ஆகிரத்தினுடைய காரியங்களிலே, மார்க்க விஷயங்களிலே எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், சிறந்தவர்களாக இருக்கிறார்கள்? குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா? மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா? ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மரணத்திற்கு பின்னால், சுருக்கமாக சொன்னால், நம்முடைய சுவன வாழ்வு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூடியதை போன்று சுவனத்திலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூடும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய சுவன வாழ்வு இருக்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை அல்லாஹ் தந்துவிட்டால், அவனுடைய தனிப்பெரும் கருணையினால் நம் எல்லோருக்கும் தந்துவிட்டான் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் அந்த சுவர்க்கத்தினுடைய படித்தரங்களை, அந்தஸ்துகளை உயர்வதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தரம் நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறோம் என்பது நம்முடைய மனதை தொட்டு பார்த்தால் நமக்கு தெரியும். நமக்கு இவ்வளவுதான் தருவான் அல்லாஹ் என்பது தெரியும். அல்லாஹ் அதற்கு கரெக்டாக தருவான். ஆனால் அது போக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சுவர்க்கத்தினுடைய சில அடியார்களுக்கு அல்லாஹ் என்னங்க, அவர்கள் எதிர்பார்க்காத அந்தஸ்துகளை அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான்.
அவங்களுடைய லட்சணம் நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, நம்முடைய லட்சணம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நரகத்தை விட்டும் பாதுகாத்து நம்மை சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த சுவர்க்கத்தில் நாம உலகத்தில் எந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த சுவர்க்கத்திலே நம்முடைய தரத்துக்கு மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி அள்ளி அள்ளி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படித்தரங்களை, அந்தஸ்துகளை, சுவனத்தினுடைய பாக்கியங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்ப அந்த அடியான் அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், சந்தேகப்பட்டு கேட்பான், என் லட்சணம் எனக்கு தெரியும், இப்படி அள்ளி அள்ளி எனக்கு சுவர்க்கத்திலே அந்தஸ்துகளை தந்து கொண்டே இருக்கிறாயே, அதற்கு தகுந்த மாதிரி, அதற்கு ஈடாக நான் உலகத்திலே அமல் செய்யவில்லையே என்று அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு அடியான், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹி ஃபில் ஜன்னதி. ஒரு அடியான், சாலிஹான அடியான், சுவனத்துக்கு தகுதியான அடியான், அந்த அடியானுக்கு சுவனத்திலே அல்லாஹ் அவனுடைய படித்தரங்களை, அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். அவனுக்கு சந்தேகம் வந்துடும், அந்த அளவுக்கு நம்ம அமல் செய்யலையே, இந்த படித்தரங்களை எல்லாம், இந்த சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற அளவிற்கு நம்முடைய அமல் எனக்கு போதுமானதாக இல்லையே, யா அல்லாஹ் எனக்கு இப்படி அந்தஸ்துகளை எல்லாம் எப்படி தர்ற, என்ன காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்பான். ஃபயகூலு யா ரப்பி அன்னா லீ ஹாதிஹி. என்னுடைய தரத்துக்கு மீறி, தகுதிக்கு மீறி இப்படி அந்தஸ்துகளை, படித்தரங்களை தந்து கொண்டே இருக்கிறாயே, இது எப்படி சுவர்க்கத்தில் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறாயே, என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்விடத்திலே அடியான் கேட்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பதில் சொல்லுவான். அஹமதுங்கிற ஹதீஸ் இல்லைங்க, புருடா நினைக்காதீங்க. அஹமதுங்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு பதில் சொல்லுவான். ஃபயகூலு பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக்க. உனக்கு இன்ன படித்தரங்கள் எல்லாம் என்னங்க அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், உன்னுடைய பிள்ளைகள், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உனக்கு பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், உனக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள், உன்னுடைய அந்தஸ்து சுவர்க்கத்திலே அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆர்வத்துடனே, ஆசையுடனே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் நீ இந்த அளவுக்கு அமல் செய்யல, உன்னுடைய பிள்ளைகளுடைய துஆ, பிள்ளைகள் செய்யக்கூடிய, உனக்காக செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அந்த இஸ்திக்ஃபாரின் பொருட்டால் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை எல்லாம் நான் உலகத்திலே, உனக்கு சொர்க்கத்திலே நான் தருகிறேன் என்று அல்லாஹ் பதில் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக சங்கைக்குரியவர்களே, நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்களாக, பிள்ளைகளை குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக, மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களாக, ஐவேளை தொழுகைகளை முறையாக தொழுகக்கூடியவர்களாக, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சுருக்கமாக சொன்னால் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் வாழ்க்கையிலே பேணி நடக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளை அப்படி எனக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை அதிகமாக ஆக்குவதற்கு காரணமாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய வரவேற்புரைக்கு வருகிறேன். சங்கைக்குரியவர்களே, வரவேற்குதல் என்பது நாட்டினுடைய ஒரு பழக்கம் என்பதாக நமக்கு தெரியும். குறிப்பாக நம்முடைய ஊர்ல வரவேற்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கவனிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள போன உடனேயே என்னங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அதை தான் கவனிப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். நான் எங்கள் தெரு வழியாக நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்போ 2 பெண்மணிகள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, அந்த அம்மாட்ட சொல்கிறான், உன் பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு வந்த ஒழுங்காவே அனுசரிக்கலை, ஒழுங்காவே உபசரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சாயா கூடவா தரல, சாயா தர்றதாங்க, டீ தர்றதா பெரிய விஷயம், டீ தர்றது பெரிய விஷயம் இல்லை, உள்ள போன உன்னையே வாங்க என்று வரவேற்கிறது இருக்கிறது, அதுதான் பெரிய உபசரிப்பு என்பதாக ஒண்ணுமே யாருமே வாங்கலன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு 2 பேர்கள் என்னங்க குறையோடு பேசிக்கொண்டிருந்ததை நான் காது கொடுத்து கேட்டேன். சங்கைக்குரியவர்களே, அந்த அளவிற்கு
வரவேற்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. என்னங்க, நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களை நாம் உபசரிக்க வேண்டும். நான் மேலே ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் சுவர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பானாக, சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. சுவர்க்கவாசிகளை அல்லாஹ் வரவேற்பது என்பது சாதாரணமானதல்ல. மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சுவர்க்கவாசிகளை வரவேற்பதற்கென்றே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வைத்திருப்பதாக அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன். சுவர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய சுவர்க்கவாசிகளை வரவேற்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாவதாக, சோபனம் உண்டாவதாக, திபுத்தும், நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த சுவர்க்கத்திற்குள்ளே வாருங்கள் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நிலையாக நிரந்தரமாக தங்கக்கூடிய நிலையிலே நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோனவாசிகளை வரவேற்பதற்கென்றே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அருள்மறையிலே பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம், யாராவது அவர்களை சந்திக்க வந்தால், குறிப்பாக ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு பாலூட்டிய தாய், அவர்கள் என்னங்க சந்திக்க வரக்கூடிய நேரத்திலே தங்கள் மேடையிலே போட்டு இருக்கக்கூடிய அந்த சால்வையை கீழே விரித்து அவர்களை உட்கார வைத்து வருக வருக என்று என்னங்க வரவேற்பார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வரவேற்பு என்பதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய பொறுப்பை தான் எனக்கு தந்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த விழாவினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், தலைமையேற்று இங்கே நடத்துவதற்காக வேண்டி வருகை தரக்கூடிய எனது அருமை நண்பர் மௌலானா அல் ஹாஃபிஸ் ஏஎம் ஹாஜா நிஜாமுத்தீன் தாவூதி ஹதரத் பிறந்தகி அவர்களையும், இந்த அசருக்கு பின்னாலிருந்து இதுவரையிலும் நடந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக இருந்து பொறுப்பேற்ற என்னுடைய அருமை நண்பர் எஸ் ஆதம் சஃபியுல்லா தாவூதி அவர்களையும், மௌலானா அல் ஹாஃபிஸ் PA ஷாகுல் ஹமீது ஃபைசி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி துவக்கி வைத்த மௌலானா மௌலவி OA முகமது காசிம் தாவூதி அவர்களையும், இங்கே எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் அவ்வப்போது நல்ல உபதேசங்களை, அருமையான உபதேசங்களை எடுத்து சொல்லக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் PM முகமது ஆஷிக் இலாஹி ஹதரத் அவர்களையும், அடுத்து வாழ்த்துறை வழங்கக்கூடிய KM ஷேக் முகமது மஹதரி ஹதரத் அவர்களையும், எங்களுடைய மதரசாவினுடைய பேராசிரியர்களையும், இங்கே முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய எனக்கு பட்டமளிப்பு ஆசிரியரை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலவி தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய திருநெல்வேலி ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் PMS அப்துல் காதிர் உஸ்மானி ஹதரத் அவர்களையும், பட்டமளிப்பு பேருரை நிகழ்த்த இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காத்திப் அல் காரி அல் ஹாஜ் KK அப்துல் காதிர் தாவூதி ஃபாசில் தேவமந்த் ஹதரத் அவர்களையும், அடுத்து இங்கே பட்டம் பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய மாணவிகளையும் அவருடைய பெற்றோர்களையும், இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நன்றியை சொல்ல இருக்கின்ற எனது அருமை நண்பர் எஸ் அப்துல் ரஹ்மான் தாவூதி ஹதரத் அவர்களையும், இறுதியாக இங்கே துஆ ஓதி, அருமையான ஒரு துஆவை ஓதி நமக்கெல்லாம் பிரார்த்தனை செய்ய இருக்கின்ற என்னுடைய வகுப்பு தோழர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் SS முகமது ஹுசைன் தாவூதி பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அவர்களையும் வருகவனை வரவேற்கிறோம். அடுத்து இங்கே நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவர்களையும் எங்களுடைய மதரசாவின் சார்பாக வருக என வரவேற்று மர்ஹபன் அஹ்லம் வசஹ்லா என்று கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து யார்? அடுத்து சங்கைக்குரியவர்களே, 14/2/2025 வெள்ளிக்கிழமை நமது மதரசாவிலே வைத்து பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த பேச்சு போட்டியிலே முதல் மார்க்கை பெற்ற 90 மதிப்பெண்களை பற்றி
முதல் தரத்தை பெற்ற ஆலி ஜனாப் வாஹித் அலி அஹமது அவர்களுடைய மகளார் ரஹ்மத் சாஜிதா அவர்கள் அல்லாஹுவை நேசிப்போம் என்ற அருமையான தலைப்பின் கீழ் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அல்லாஹ்வை நேசிப்போம். யார் அல்லாஹ்வை உண்மையில் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா தன்னுடைய அன்பை வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் கொண்டுதான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய அன்பு மிக விலை மதிக்க முடியாத ஒன்று. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். இதுகளும் ரஹ்மதிஹி, தனது அன்பில் தனது கருணையில் தான் நாடியவர்களை அல்லாஹ் சேர்த்து கொள்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை கேட்டு பெறுவது, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மன்றாடுவது நபிமார்களின் சுன்னாவின் வழக்கமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உருக்கமான பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் உனது அன்பை கேட்கிறேன். கடுமையான தாகத்தின் நேரத்தில் குளிர்ந்த மதுரமான நீரின் மீது ஒரு தாகித்தவனுக்கு இருக்கக்கூடிய அன்பை விட, அந்த நேசத்தை விட உனது அன்பை, உனது நேசத்தை எனக்கு அதிகமாக்கி வை என்று பிரார்த்தித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வின் அன்பை அடைய வேண்டுமென்றால் அது சாதாரணமாக கிடைத்து விடுமா? விடாது. நாமும் அதற்காக சில தியாகங்களை, சில அர்ப்பணிப்புகளை செய்தாக வேண்டும். அந்த தியாகங்களையும் அந்த அர்ப்பணிப்புகளையும் கொண்டுதான் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். அதன் அடிப்படையில் நாம் சிலவற்றை இங்கு பார்ப்போம். இமாம் இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 4 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். 1, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு அவனுடைய தூதரின் வேதமாகிய அல் குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். 2, நஃபிலான வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி தரக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகளை, பர்லான கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 3, நம்முடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நிலைத்திருக்க செய்ய வேண்டும். காலை, மாலை, இரவு, பகல் நாம் விரித்திருக்கும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அதுபோன்று 4வது விஷயமாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சில நேரத்தில் நமது உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழும். அல்லாஹ் ஒன்றை விரும்புவான், நமது மனமோ வேறு ஒன்றை விரும்பும். இந்த நேரத்தில் நாம் யார் பிரியத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? நம்முடைய பிரியத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் பிரியத்தை புறக்கணிக்கிறோமா? எப்படிப்பட்ட சோதனை பாருங்கள். இந்த சோதனையை உலகத்தில் உள்ள மக்கள் செய்கிறார்கள். நீ என்னை நேசிப்பவனாக இருந்தால் நீ இதை செய்யாத, அவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத என்று தன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் தன் விருப்பத்தை வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வின் அன்பை அடைய வேண்டுமென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் நமது அன்பை, நாம் நமது நேசத்தை அல்லாஹ்வுடைய அன்பிற்காக தியாகம் செய்ய வேண்டுமா, இல்லையா? வல்லாஹு வரசூலுஹு ஹக்கா யர்லூன இன் கான முஃமினீன். அவர்கள் மெய்யாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களை திருப்திப்படுத்த அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் மிகவும் தகுதியுடையவர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை சொல்கிறான்? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான், நீ கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அந்த கலிமாவிலே நீ சுத்தமானவனாக, உண்மையானவனாக, பொய் கலக்காதவனாக, நயமஞ்சவ கலக்காதவனாக இருந்தால் நீ முதலில் யாரை திருப்திப்படுத்த வேண்டும்? உன் தாய் தந்தைகளை திருப்திப்படுத்துவதை விட, உன் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதை விட, உன் நண்பர்களே, உன் பிள்ளைகளை, ஏன் உன்னையே நீ திருப்திப்படுத்துவதை விட உன்னை படைத்த ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய ஈமான் உண்மையான ஈமான். அந்த ரப்பு அனுப்பிய தூதரையும் நீ திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை விரும்புவான்? அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு மறுமையை விரும்புகிறேன், ஆனால் நீங்களோ அற்ப துன்யாவைத்தான் தேடுகிறீர்கள். அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக இந்த மனிதன் துன்யாவுடைய விருப்பத்தை இழக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைய முடியாது, அவனுடைய ஈமானையும் அடைய முடியாது. யூதர்கள் ஒரு நாள் நபியிடத்தில் வந்து பேரம் பேசினார்கள். ஒரு நாள் எங்களது சிலையை வணங்குவோம், ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குவோம் என்று ஆரம்பித்த கடமையிலே 1 வருடம், 1 மாதம், 1 வாரம்,
ஒரு நாள் இப்படி ஒரு இதுக்குமே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டே கொடுக்கல. கடைசியாக யூதர்கள் கூறினார்கள், குறைந்தபட்சம் உங்கள் குர்ஆனில் எங்களது சிலைகளை பற்றி படித்து விடுவதை நிறுத்தி விடுங்கள் என்று கூறினார்கள். முடியுமா? அல்லாஹ்வின் வேதத்தில் எந்த ஒன்றாவது மறக்க முடியுமா? அல்லது ஓதி காட்டாம தான் இருக்க முடியுமா? கண் மூடியாவது இதுதான் ஷைத்தானின் திட்டம் என்று கூற வேண்டும். கொஞ்சம் தீனில் இருந்து சருக வைப்பான், நப்சுக்கு அடிமையாக்கி பார்ப்பான். அடிமையாக விட்டால் ஆழத்தில் வலையை விதித்து அவன் விரும்பக்கூடிய இடத்திற்கு இழுத்து செல்வான். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நப்சுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நப்ஸ் எதை விரும்புகிறதோ அதை அடக்க வேண்டும். 2, அதற்கு மாற்றமானதை நாம் செய்ய வேண்டும். ஷைத்தானை நாம் எப்போது நமது எதிரியாக எடுத்துக்கொண்டு அவன் சொல்லக்கூடியது, அவன் விரும்பக்கூடியது, அவன் விருப்பமான இடத்திற்கு இழுத்து செல்லக்கூடியது போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் இருப்போமா? ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நப்சுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகும், ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகும் தன்னுடைய அருளிலே யாரை பாதுகாத்து வைத்தானோ அத்தகைய நன்மக்களில் நம்மையும் ஆக்கி அருள் செய்வானாக. ஆமீன். வாயிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானதொரு உரை. அல்லாஹ் சமுதாயத்திற்கு மக்களுக்கு பயனுள்ள பேச்சாளராக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வாழ்த்துரை மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமாவுடைய துணைத் தலைவர் எங்களுடைய அருமை நண்பர் மௌலானா அல் ஹாஃபித் PM முஹம்மது ஆஷிக் இலாஹி மிஸ்பாஹி ஹதரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அவனுடைய மாபெரும் கருணை மனித சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்த உத்தம நபி நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவனை அடிச்சுவட்டை அனகலகம் பிசகாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தித்தவனாக சிறிய பேச்சை ஆரம்பம் செய்யும் முன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாகிய இறை சாந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஏறக்குறைய அசர் தொலைக்கிலிருந்து ஆரம்பித்த நிகழ்ச்சி மணி இப்பொழுது 8:45, 8:50 தாண்டிடுச்சு. ஒரு நீண்ட காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாழ்த்துறையை நான் நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்து பேச்சாளர் நிறைய இருக்கிறாங்க, அவங்க பேச்சுன்னு சொன்னேன், சுருக்கமாக பேச்சு இருக்கிறாங்க. அருமையான பெற்றோர்களே, இந்த மதரசா 11 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலான் நோம்புக்கு பிறகு 12வது ஆண்டை துவக்க இருக்கிறது. இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 11வது ஆண்டு நிறைவு பகுதியாக பட்டம் கொடுக்குகின்ற ஒரு நிகழ்வு, முபல்லிகா என்ற பட்டத்தை கொடுக்குகின்ற அளவுக்கு இந்த மதரசா வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான தாய்மார்களே, குழந்தைகள் பேச ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு சிறப்பாக மேடலை ஏறி பேசினாங்க என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம். சாதாரண மேடலை யாரும் பேசிட முடியாது. இந்த குழந்தைகள் பேசுகிறார்கள், மேடைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எடுத்த முயற்சி, அடுத்து அதற்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்த பணி செய்கின்ற உஸ்தாத்மாருடைய கடும் முயற்சி தான். இந்த 2 பேருடைய முயற்சியின் விளைவுதான் நமது பிள்ளைகள் மேடைகளை ஏறி சிறப்பான முறையிலே நல்ல பல கருத்துக்களை சொன்ன செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். மதரசா என்பது குழந்தைகளை பண்படுத்துகின்ற இடம், நல்ல குணங்களை உருவாக்குகின்ற இடம். மதரசா என்பது அந்த பிள்ளைகள் தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கவனம் செலுத்தி மார்க்க சம்பந்தமான விஷயங்களை எல்லாம், அல்லாஹ் ரசூலை பற்றி எல்லாம், பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவரிடத்தில் எப்படி மரியாதை செய்ய வேண்டும்,
மஹல்லாக்களை எப்படி கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தகவலை எல்லாம் குர்ஆன் ஹதீஸோடு போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் மதரசாவில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புவது பெற்றோர்களாகிய உங்க கடமை, குறிப்பாக தாய்மாரின் கடமை. ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? இந்த இஸ்லாம் வளர்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் பெண்கள் தான், அதை மறுக்கவே முடியாது. முதலாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையை, அல்லாஹ்வுடைய வேத வாக்கை பெற்றுக்கொண்டு ஊருக்குள்ளே வந்து முதலாக சொன்னவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் மனைவி இடத்துல தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்காம உங்களுக்கு நிச்சயமா பரிசு கொடுப்பாங்க. நிஜாம் தேசத்து என்ன கேள்வினா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் செய்தார்கள். அந்த 11 திருமணங்களிலே அந்த மனைவிமார்கள் பேரை தெரிஞ்சா தயவு செய்து எந்திரிச்சு சொல்லுங்க, இல்லைன்னா பேப்பரில் எழுதி கொடுங்க. ஒரு நிபந்தனை என்னன்னா, ஆலிமாக இருக்கக்கூடாது, மதரசால ஓதியும் இருக்கக்கூடாது. ஆலிமாக்கள் எழுதக்கூடாது, மதரசால ஓதின பிள்ளைகளும் ஓதிட்டு பிள்ளையும் எழுதக்கூடாது. சாதாரண பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நபியுடைய வாப்ப பேரு, அவங்க வாப்ப பேரு, நபியுடைய அம்மா பேரு, நபியுடைய 11 மனைவிமா இருந்தாலும் அவங்க பேர் தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் எழுதி கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பரிசு உண்டு. அருமையான தாய்மா இருக்கிறேன், பேசி முடிக்கிறதுல எழுதி கொடுக்கணும். ஆனால் தயவு செய்து யார்ட்டையும் கேட்கக்கூடாது, யார்ட்டையும் ஃபோன் போட்டும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சா எழுதி கொடுங்க, பரிசு நிச்சயமாக நிஜாம் தேசத்துக்கு கொடுப்பார். அவர்கிட்ட தான் எல்லா பரிசும் அவர்கிட்ட தான் இருக்கு, ஆனால் கூட மாதிரியும் இல்லை. அருமையான தாய்மா இருக்கிறேன், இந்த இஸ்லாம் முதலாக சொன்னது ஒரு பெண் இடத்துல தான், அவங்க மனைவி அன்னை ஹதீஜா இடத்துல தான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை சொன்ன உடனே, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, பேசாம இடத்துல உட்காருங்க, ஏன் தேவையில்லாம நீங்க மலைக்கு போனீங்க, மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தீங்க, இப்போ பயப்படுறீங்களே, பதட்டமாக இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று சொல்லலை. அழகான முறையில் அரவணைச்சாங்க, கண்ணியமான வார்த்தையை சொன்னாங்க. ஒரு புருஷன் வீட்டை விட்டு வெளியே சென்றால் திருப்பி வருகின்ற பொழுது கணவன் எந்த சூழ்நிலையிலே வருகிறான் என்பதை முக குறிப்பை அறிந்து அந்த கணவனிடத்தில் நல்ல முறை நடப்பாலே அவள்தான் நல்ல மனைவி. கணவன் உள்ள வந்த உடனேயே அவரே கோபத்தோடு வருவார். இங்க எதையாவது சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிவிடக்கூடாது. எந்த வீட்டில கணவன் சப்தத்தை விட மனைவியின் சத்தம் உயருகிறதோ அந்த வீட்டிலே மகிழ்ச்சியின் வாசல் அடைபட்டு விடும் என்பதை நான் முதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஆறுதல் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் தைரியமாக இருங்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் யாருக்கும் ஆறுதல் சொன்ன வார்த்தையில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இந்த அருமை கணவரே, நீங்கள் யாருக்கும் வாழுகின்ற காலங்களிலே யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கவில்லை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், சொந்த பந்தங்களை அரவணைக்கிறீர்கள். எல்லா நல்ல பண்புகளும் உங்களிடத்தில் இருப்பதால் அல்லாஹ் தஆலா அவங்களை சோதிக்க மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். நீங்கள் தைரியமாக என்று மனைவி கொடுத்த தைரியம்தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை, இந்த கலிமாவை, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்ன செய்தியெல்லாம் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமையான தாய்மார்களை, மதரசாவின் நோக்கமும் அதுதான், பிள்ளைகளை நல்ல பிள்ளையாக வளர்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும். கணவனுடைய சப்தத்தை விட மனைவி சப்தமாக உயர்த்தி பேசிவிடக்கூடாது. அதே போல பெற்றோர்களையும் எதிர்த்து பேசிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த வகையிலும் சரிதான், பெற்றோர்களை நீ எதிர்த்து பேசுறீங்க. வலா தகுல்லோமா உஃபின், சி, அந்த சீங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, சாதாரணமா அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை கூட, லேசான அந்த வார்த்தையை கூட உன் தாய் விஷயத்தில் நீங்கள், பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி, உன் பெற்றோர்களுக்கு முன்னால் நீங்கள் பணிந்து நடந்து கொள்வதாக சொல்றான். குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனேயே
எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கேவலமான நிலையை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாலிபன ஆகிவிட்டால், தோலுக்கு மேல வளர்ந்து விட்டால் எதிர்த்து பேசினா 2 நிமிஷம் முடிச்சிடுறேன், அடுத்து திருமணம் முடிச்சுட்டா கேட்கவே தேவையில்லை, பேசாம உட்காருங்கண்ணா. அருமையான சகோதரர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், பெற்றோரத்தில் சொல்லாம எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது. பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. எது செய்வதாக இருந்தாலும் சரிதான், பெற்றோட அனுமதியோடு தான் செய்ய வேண்டும். திருமணம் முடித்தவனாக இருந்தால் கணவனுடைய அனுமதியோடு தான் செய்ய வேண்டும். இது போல நல்ல பழக்கங்கள்லாம், பெற்றோரை எதிர்த்து பேசினால், அவர்களுக்கு முரணாக நடந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது. கணவனுக்கு மாற்றமாக நடந்தால், கணவன் சொல்லை மீறி நடந்தால், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே சென்றால் எவ்வளவு மோசமான நிலைகள் ஏற்படும், அல்லாஹ்வின் கோபம் ஏற்படும் என்பதையெல்லாம் சமுதாயத்திற்கு, பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற இடம்தான் இந்த மதரசாக்கள். எனவே நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை காலை மாலை மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. அந்த பள்ளிக்கூடம் உங்க பிள்ளைங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொன்னார். பிற்காலத்தில் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொன்னார், கண்ணியமாக இருக்க வேண்டும் சொன்னால், உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி இருந்தால்தான் தாயை எதிர்த்து பேச மாட்டாங்க. இவ்வளவு வயசாயும் கூட நாங்க தாயை எதிர்த்து பேசுனதே கிடையாது. காரணம் மார்க்க கல்வி, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததன் காரணமாகத்தான். எனவே உங்கள் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு அதிகமான பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான். இந்த மதரசாவில் யாரெல்லாம் ஓதுகிறாரோ, ஓதிக்கொண்டிருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பெற்றோர் வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக்கி வைப்பான். இந்த மதரசாவிலே பட்ட வாங்கின்ற அந்த பிள்ளைகள் மாணவியுடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக்கி வைப்பான், கண்ணியமாக ஆக்கி வைப்பான் என சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.